மக்களே, நான் இந்த படங்கள்ல தான் பார்த்திருக்கேன். ஹீரோ வந்து பணக்கார வர்க்கம், அப்புறம் இந்த நாப்படிசம், ஃபேவரிசம், குரூப்பிசம், இந்த அதிகார வர்க்கம் இவங்களுக்கு எதிராக வந்து மேல வாரதுக்கோ இல்ல அவருக்கு வேண்டப்பட்ட நபர்களை முன்னுக்கு கொண்டு போறதுக்கோ அந்த தீமையை எதிர்த்து போராடுறத இந்த வில்லன்கள் வந்து பணத்தை வச்சு, அதிகாரத்தை வச்சு, செலிபிரிட்டி பேக்ரவுண்டை வச்சு அந்த ஒருத்தங்களை முன்னேற விடாம தடுக்கிறத படங்களை தான் பார்த்துருக்கேன். ஆனா இத்தனை வருஷ வாழ்க்கையில இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நபர், அந்த நபர் வெல்லக்கூடாது, அந்த நபருக்கு சப்போர்ட் பண்றவங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ரீதியில காசை வாரி வழங்குறது, அதிகாரத்தை வச்சு பல விடயங்கள் பண்றது, பல பேருக்கு காசை கொடுத்து இப்படி பேசு அப்படி பேசு அப்படின்னு சொல்றது, ஆசைகள் காமிக்கிறது, முத்துக்கு அகெயின்ஸ்டா பேச சொல்றது, இப்படியான ஒரு விடயங்களை இரவும் பகலுமா உழைக்கிற ஒரு கூட்டம், இப்படியான விடயங்களை இப்பதான் பாக்குறேன். ஆனா இந்த கூட்டத்துக்கு செருப்படி கொடுக்கின்ற மக்கள் சக்தி ஒன்னா சேர்ந்து முத்துக்குமரனின் வெற்றி எங்களுடைய வெற்றி அப்படின்னு முத்து என்ற ஒரு நபருக்காக இந்த படங்கள்ல வந்து ஹீரோக்காக ஒட்டுமொத்த மக்கள் நிற்பாங்க. அந்த ஹீரோ வந்து அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி தூக்கி கொண்டாடுவாங்க. இப்படியான விடயத்தை நான் இந்த சீசன்ல தான் முத்துக்குமரனிடம் பாக்குறேன். ஸோ ஆக மொத்தத்தில் இப்ப நடக்கிறது, உள்ளுக்குள்ள இருக்கிற போட்டியாளருக்கு முத்துக்கும் இல்ல, ஒட்டுமொத்த நல்ல மக்களுக்கும் இந்த தீய பணக்கார வர்க்கம், சில எல்லாரையும் நான் சொல்லல, சில அந்த கேவலமான அந்த மைண்ட் செட் இருப்பாங்கல்ல, ஒதுக்கி வைக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஏழைக, இவங்கெல்லாம் மிடில் கிளாஸ், இவங்கெல்லாம் அந்த ஜாதி, இவங்கெல்லாம் இந்த ஜாதி, இவங்கெல்லாம் அந்த மதம், இவங்கெல்லாம் இந்த மதம் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்ல இருப்பானுங்கல்ல, நாங்க மட்டும்தான் இருக்கணும், அந்த அந்த கூட்டத்துக்கு எதிராக ஒரு மக்கள் வந்து போராடுவாங்க, ஹீரோக்கு துணை அனுப்பாங்க. அப்படி ஒட்டுமொத்த மக்களுமே வந்து இப்ப முத்து பக்கம், முத்துக்காக, முத்துவோட வெற்றிக்காக, முத்துவின் வெற்றி எங்களின் வெற்றி அப்படின்னு நிற்கிறாங்க. ஸோ அதை பார்க்கக்குள்ள ஒரு பக்கம் இந்த கேவலமான நபர்கள் பண்ற விடயங்களை பார்க்கக்குள்ள கவலையா இருந்தாலும், பட் இப்படி ஒரு தீய சக்தி இருந்தா இந்தியாவில் ஒரு நல்ல சக்தி இருக்கு அப்படின்னு மக்களை பார்க்கக்குள்ள நிம்மதியா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. முத்துக்குமரனின் வெற்றி பல சாதனைகள் படைக்க இருக்கு, பல சம்பவங்கள் நிகழ்த்தே இருக்கு. முத்துவின் வெற்றி ஒட்டுமொத்த மக்களின் வெற்றி. ஸோ இந்த வீடியோல ஓட்டிங் ஆர்டரை பார்த்துருவோம். மக்கள் சக்தி தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் நிற்குது. முத்துக்குமரன் அவர்கள் 37.5%, 40,596 ஓட்டு எடுத்திருக்காங்க. ரெண்டாவது இடத்துல இந்த பிஆர் தீய சக்தி சௌந்தர்யா 19.79%, 21,421 ஓட். மூணாவது இடத்துல ஜாக்லின் 9.26%, 10,028 ஓட். நாலாவது இடத்துல தீபக் 8.79%, 9,520 ஓட். அஞ்சாவது இடத்துல அருண் 8.7%, 9,418 ஓட். ஆறாவது இடத்துல விஜய் விஷால் 7.98%, 8,638 ஓட். கடைசி இடத்துல பவித்ரா 7வது இடம் 7.97%, 8,625 ஓட். ஸோ மக்களே, முத்துக்கு நீங்க போடுற ஓட் வந்து இது நமக்கே நம்ம போடுற மாதிரி. ஏன்னா முத்துக்குமரனோட வாழ்க்கை, முத்துக்குமரனோட போராட்டம், நம்ம எல்லாருமே ஏதோ கடந்து வந்த பாதைகள்ல இப்படியான அநியாயங்களை ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்ம கிட்ட திறமை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த ரெக்கமெண்டேஷன், இன்ஃபுளுன்ஸ், அந்த பணத்தை வச்சு அந்த தகுதி இல்லாதவங்க வந்து ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம இப்போ இந்த பணத்திமிர் பிடித்த இந்த பிஆர் கூட்டம், சௌந்தர்யாவோட, இந்த அர்ச்சனா, இந்த விஷ்ணு, இப்படிப்பட்ட அந்த பணத்திமிர் பிடித்த கூட்டத்துக்கு நம்ம கொடுக்க போற செருப்படி முத்துக்குமரனின் வெற்றி. சரிங்களா? முத்துவின் வெற்றி ஒட்டுமொத்த மக்களின் வெற்றி. ஸோ தொடர்ந்து முத்து அவர்களுக்கு உங்களுடைய ஓட்டை ஹாட்ஸ்டார்ல போடுங்க. அதுக்கப்புறம் மிஸ்கால் ஓட் கொடுங்க. அதுக்கப்புறம் தமிழ் கிளிட்ஸ்லையும் உங்களுடைய ஓட்டை வந்து போடுங்க. முத்துக்கான குரலை சோசியல் மீடியாவில் கொடுங்க. அடுத்த அப்டேட் ஒரு 1 ஹவர்ல சொல்றேன். நன்றி.